ஆஹ் இந்த நூல் அறிமுகம் செய்துட்டேன். அடுத்தது இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு சிந்தனை. இந்த திருக்குறள்ல நாம பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த காலத்துக்கு உதவக்கூடியதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏனென்றால் நாம் நேற்று போட்டிருந்த சட்டையை கூட நாம அதனுடைய பாணிகள்லாம் ஃபேஷன் மாறிடுன்னு சொல்லி புது சட்டை போடுறோம். பழைய கருவிகள் அம்மி ஆட்டாங்கள் எல்லாம் எடுத்து மாற்றி வைக்கிறோம். நம்ம தாய் நான் உபயோகப்படுத்தின அம்மி ஆட்டாங்கள் என்று பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா நிச்சயமாக அவங்க யாரும் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அதே மாதிரி கருத்துக்களையும் நம்ம அதே மாதிரி தானே இருக்கும். நாம் பழைய கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு அப்படியே தூக்கி பிடித்து கொண்டு நடக்க முடியாது. பழைய காலத்துல பலதார மனம் இருந்தது, பிறகு ஒரு தார மனம் ஆயிட்டு பெண் அடிமை கருத்துகள் இருந்தது, பெண் விடுதலை பற்றி பேசுகிறோம், சமத்துவ கருத்துக்கள் வந்துருச்சு. எனவே இந்த கருத்துக்களிலே காலத்திற்கு ஏற்ப அவை பொருந்துமா, அவை புதுப்பிக்க வேண்டுமா, அதனுடைய நுட்பம் என்ன என்பதை நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறோம். திருவள்ளுவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அதை இப்படி பங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் திருவள்ளுவர் நமக்கு பொருத்தப்பட்டு வருகிறாரா என்றால், தொன்மையாவாம் எவையனும் நன்றாக என்று ஒரு பாட்டு இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், உமாவி சிவாச்சாரியார். அப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த போது இந்த அடக்கமுடைமை என்ற இந்த கருத்து எப்படி இன்றைக்கு பொருத்தப்படுகிறதா என்று பார்க்கும்போது, நிச்சயமாக ஒரு மனம் மொழி மெய் என்ற ஒரு கட்டுப்பாடு என்பது மிகவும் அடிப்படையான ஒரு தனி மனித ஒழுக்கம் மட்டும் இல்லை, சமூக ஒழுக்கமாகவும் பண்பாட்டு ஒழுக்கமாகவும் பொருளாதார ஒழுக்கமாகவுமே வருகிறது என்று தோன்றுகிறது. இன்னைக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மினிமலிசம் என்ற ஒரு புது கருத்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அடிக்கடி திடீர்னு பேசுவாங்க மினிமலிசம். நீங்க ஏதாவது இன்டர்வியூக்கு போறீங்கன்னா திடீர்னு கூட கேட்கலாம், மினிமலிசம்னா என்ன? மினிமலிசம் என்பது தமிழ்ல எப்படி சொல்றதுன்னா, மிக குறைவான சாத்தியப்பாடுகள். அது கலைத்துறையில ஏற்பட்ட ஒரு புது போக்கு என்று பார்க்கிறோம். அதை பற்றி படித்தால், கூகுள் போன்றவற்றில் போய் படித்தால், விக்கிபீடியாவில் படித்தா, அது மினிமலிசம் ஒரு கலைத்துறையில ஒரு கோட்பாடு. அதாவது ஆடம்பரம் இல்லாமல் மினிமம் அளவுகளை வைத்துக்கொண்டு, மினிமம் புனைவுகளை வைத்துக்கொண்டு ஒரு கலைப்படைப்பை படைப்பது. அது இலக்கிய படைப்பாகட்டும், மொழியாகட்டும் என்றது விரிந்து, குறிப்பாக கட்டிடக்கலை போன்றவற்றில் அதிகமான அந்த ஆடம்பரமான விஷயங்கள் இல்லாம அடிப்படையான ஒரு தன்மையை மட்டும், குறிப்பாக பேக்கர் மாடல்னு ஒண்ணு கேரளாவில் இருந்தது. பேக்கர் என்பவர் நம்முடைய இந்திய கட்டடக்கலை எப்படி மினிமலிஸ்டிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்பற்றி அவர், ஏன்னா நாம் உபயோகப்படுத்துற சிமெண்ட், நாம் உபயோகப்படுத்துற இரும்பு இதெல்லாம் அதிகம் தேவையில்லை, எனவே அதை மிச்சப்படுத்தலாம் என்று சொல்லுவாங்க. இது காந்தியனோட கோட்பாட்டிலே அப்படித்தான். நாம இருக்கிறது என்பது அளவுக்கு மீறி நுகரக்கூடாது என்று அவர் சொல்வார். இது நம்முடைய பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு கருத்து தான். எனவே அதை பத்தி படிக்கிறப்ப, a minimalist lifestyle helps to enjoy life with simple things that are available without undue efforts to acquire things that may be bought at great expenses. அதாவது நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல போய் நமக்கு இந்திய உணவு, அந்த காலத்துல நான் சொல்றேன், ஒரு நண்பர் இருந்தார், அவருக்கு கேரளாக்காரர், அவருக்கு மரச்சீனி சாப்பிட்டே ஆகும்பார். அந்த மரச்சீனி வாங்குறதுக்கு அவர் ரொம்ப தூரம் போய் மரச்சீனியை வாங்கிட்டு வருவார். அது எங்கேயோ கிடைக்குதுன்னு சொல்லி விலை அதிகமா இருக்கு. அங்க போய் நம்ம ஊர் சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி உட்கார்ந்துரு போது அதுக்கு நிறைய செலவாகுது. அங்க இருக்கிறத கிடைத்துத்தான் வைத்துத்தான் நம்ம வாழ்ந்து கொள்ள வேண்டாம். எனவே இது மினிமலிசம்ங்கிறது பெரும்பாலும் வீட்டில் நிறைய ஃபர்னிச்சர் வாங்கி போட்டுக்கிறோம், நிறைய துணிகள் வாங்குறோம். இது எல்லாமே மேற்கத்திய இப்ப புதிய ஒரு அணுகுமுறையில, குறிப்பாக ஒரு இளைஞர் மத்தியில அங்க இருக்கிறத நான் கவனிச்சேன். அதாவது அந்த மினிமலிசம் எப்படின்னு வருதுன்னு சொன்னா, இந்த பழையதை உபயோகப்படுத்துங்கள் என்ற ஒரு கோட்பாடு. அதாவது யூஸ்ட் குளோத்ஸ் என்னுடைய பேத்தி கூட நிறைய யூஸ்ட் குளோத் வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருக்கிறத அவர் சொன்னாங்க. அப்ப சொல்றப்ப இந்த ஒரு கருத்தாக்கத்தை சொன்னேன், இதனால நிறைய நம்ம மிச்சப்படுத்தலாம் என்று சொல்லி. எனவே இப்படி நம்ம ஒரு அடக்கமுடைமை என்பதை நம்ம அப்படி விரிவுபடுத்துகிற போது, ஒரு அளவு மீறிய நுகர்வு பண்பாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு
இது நிச்சயமாக அது ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது திருவள்ளுவரும் அதை அழகாக சொல்லியிருக்காரு. எல்லாம் வேண்டாமை என்ன விழிச்செல்வம்னு சொல்றாரு. வேண்டாமை என்ன விழிச்செல்வம். நம்முடைய புபின் சாதிக்காவுடைய அந்த கட்டுரையில் கூட அது ஒரு முக்கியமான கருத்தாக சொல்லப்படும். நீங்க எதை வேண்டாம்னு சொல்றீங்களோ அதனால உங்களுக்கு பெரிய அது அதுவே பெரிய ஒரு செல்வம் என்று சொல்லி ஒரு புதிய கருத்தாக்கத்தை சொல்றாங்க. அது நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கிற போது ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா நம்முடைய தேவைகளை சுருக்கிக் கொள்வது, குறைத்துக் கொள்வது, அதை நம்முடைய புலனுகர்ச்சியை கட்டுப்படுத்திக் கொள்வது, வேண்டிய அளவு தூய்ப்பது என்பது தான் திருவள்ளுவர் சொல்றாரு. மனம் மொழி மெய்ன்னு சொல்லி. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்முடைய தூய்ப்புகள்ல மெய்யில தூய்க்கிறது என்பது போது மனம் இருக்கிறது, மொழி இருக்கிறது. மெய்யில நல்ல சாப்பாடு வேணும். அதுக்காக ஆடம்பரமான சாப்பாடு வேணும். ரெண்டாவது இணை விளைச்சி உணவு, இணை விளைச்சி, அப்புறம் ஒரு சுகம், அதிகார போதை, அதிகார சுகம் அல்லது வாழ்க்கைக்குரிய வேண்டிய சௌகரியங்கள், வசதிகள் இருப்பாங்க. அப்பருடைய பாட்டில் கூட ஒரு பாட்டு உண்டு. கனியினும் கட்டிவிட்ட கரும்பினும் பனி மலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனேன்னு சொல்றார். அதாவது இந்த உணவு, இணை விளைச்சி, இந்த அதிகாரம், வசதிகள் என்ற இதுல அதை விட சிறந்ததுன்னு சொல்லுவார் இறைவனை. அப்படி ஒரு வாழ்க்கை இத்தனை தேவைகளையும் நாம் மனம் போன போக்கிலே தூக்க தொடங்கினால் அதற்கு அளவே இல்லை. ஆனால் இன்றைக்கு உள்ள ஒரு கார்ப்பரேட் பண்பாடு, ஒரு விளம்பர பண்பாடு என்பது நம்மை தினம் புதிய புதிய பொருள்களிலும் புதிய புதிய தூய்ப்புகளிலும் நம்மை செலுத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்துல நிச்சயமாக திருவள்ளுவருடைய அந்த அடக்க கோட்பாடு நிச்சயமாக நமக்கு துணை செய்யும் என்று நான் நினைக்கிறேன். இதை சொல்லிவிட்டு 3 திருக்குறளை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப்பெரிது. நிலையின் தெரியாது, நிலையிற்றெரியாதுன்னு வரும். அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப்பெரிது. அப்போ அடங்கியான் தோற்றம், நிலையின் தெரியாது அடங்கியான். இதுக்கு பெருமையாளர்களுக்கு முன்னாடி மணக்குறவர் என்ன சொல்றாருன்னா, தனது நிலையில் கெடாது, நிலைனா தனது நிலையில் கெடாது அடங்கினவனது உயர்ச்சி மலையினும் மிக பெரியது. தோற்றம் என்பது உயர்ச்சி, மலையினும் மிக பெரிது. எளிய திருக்குறள். அவர் தனது நிலை அப்படிங்கிறதுக்கு, நிலை என்பது ஒரு பொதுச்சொல், ஒரு மீச்சொல். அந்த நிலைங்கிறது உங்களுடைய இருப்பு, நீங்க இருக்கக்கூடிய இருப்பு. அந்த இருப்பு என்பதை அவர் என்ன பார்க்கிறாருன்னா, நிலை என்பதுக்கு வர்ணாசிர தர்மம்னு ஒரு கருத்து எடுக்கிறார். என்ன நிலை என்று சொன்னால் வர்ணம், ஆசிரமம். ஆசிரமம்னா நிலை. அந்த நிலை என்பது 4 நிலைகளாக சொல்வது வைதிகம். வைதிக நெறியினர் ஒன்று பிரம்மச்சாரி, இல்லறத்தான், பிறகு வானப்பிரஸ்தான், அப்புறம் துறவி என்று 4 நிலை சொல்வார். ஆனால் சமணர் இல்லறம், துறவரம், ஸ்ராவகர், அப்புறம் சன்னியாசம், யதி. எனவே இல்லறம், துறவரம். திருவள்ளுவர் இந்த 4ஐயும் சொல்லிவிட்டு 2 போதுமே என்று சொல்லக்கூடியவர். எனவே இந்த நிலை என்ற ஒரு பொது சொல்லாட்சியை ஆள்வதன் மூலமாக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அந்த திருக்குறளுக்கு பொருள் கொள்ளலாம். மணக்குடவர் அது வர்ணாசிர தர்மம் என்றும் கொள்ள முடியும். அடுத்து பரிமையாளர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். பரிமையாளர் என்ன பண்றாருன்னா, நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் இல்வாழ்க்கையாகிய தன் நெறியில் வேறுபடாது நின்று அடங்கியவனது முயற்சி. அப்ப நிலை அப்படிங்கிறதுக்கு இவருக்கு இல்வாழ்க்கையாகப்படுகிறது. அவருக்கு ஆசிரமத்துல, வர்ணாசிரமத்தில் சொல்லப்படுகிற ஆசிரமம், திருவள்ளுவர் வர்ணாசிரமத்தில் உள்ள ஆசிரமங்களை பற்றி பேசினால் வர்ணங்களை பற்றி வேற மாதிரிதான் அவர் பேசுவார். அவருடைய கோட்பாடு வேற. எனவே இந்த நிலை என்பது உங்களுடைய இருப்பு. எந்த வாழ்க்கை நிலையில இருக்கிறீர்கள், எந்த வாழ்க்கை, 4 வாழ்க்கை நிலையா அல்லது 2 வாழ்க்கை நிலையா, எந்த வாழ்க்கை நிலையாக இருந்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும். அது நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் இல்வாழ்க்கையாகிய தன் நெறியினின்று, நிலைங்கிற நெறியிலிருந்து வேறுபடாது, தெரியாதுன்னா வேறுபடாது, அடங்கியான நின்று அடங்கியவன். அதுல இருந்து அடங்குதல், இருந்து அடங்கியவனது உயர்ச்சி. தோற்றம்னா உயர்ச்சி, மலையினும் ஆனப்பெரிது. மலையின் உயர்ச்சியினும், மலை அப்படிங்கிறதுல ஆகுவேராக மலையின் உயர்ச்சி.
உயர்ச்சி தோற்றம்ங்கிறது உயர்ச்சியின் பொருள் சொன்னதுனால மலைங்கிறது மலையின் உயர்ச்சியினும் மிக பெரிது. அப்போ இந்த அவரவர்களுக்கு உள்ள நிலைமையிலே இருந்து அதிலே வலுவாது அதிலே கட்டுப்பட்டு அடங்கி ஒழுகின்றவர்கள், அதாவது அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், விதிகளை மீறக்கூடாது. அந்த ஒழுக்கம் என்பது அதுதான். அதாவது நீங்க சமூக கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம், ஒப்புரவறிதல் ரொம்ப முக்கியம். அதுதான் அவர் சொல்றாரு. அது மாதிரி அடங்கி இருக்க வேண்டும் சொல்றாரு. தெரியாது அடங்குதல்ங்கிறதுக்கு அழகான ஒரு பொருள் சொன்னாரு. நான் போன முறையே சொன்னேன். பொறிகளால் புலன்களை நுகரான் என்றே அடங்குதல். பொறிகளால் புலன்களை நுகர்ந்து கொண்டே அடங்குதல். அதை முற்றிலும் நிராகரித்து அடங்குதல் அல்ல. அதனாலதான் அவர் தெரியாது. அவர் ஏன் இல்வாழ்க்கையை கொண்டு வர்றாருன்னு சொன்னா, நிலையின் தெரியாதுன்னு சொன்னாங்க. அது இல்லறத்துக்கும் பொருந்தும். ஆனா இல்லறத்துல துறவரத்துல அவன் நிலையிலிருந்து தெரிந்தான்னு சொன்னால் அவன் கூடா ஒழுக்கம்னு ஒரு அதிகாரமா வச்சிருக்கான். கூடா ஒழுக்கத்தை பேசுவது போல பட்டுவிடும். அதனாலதான் அவர் அதை வரையறைப்படுத்துகிறார். இல்வாழ்க்கையில நீங்க உங்க குற்றம், அதாவது பிறமான நியாயத்தல் முதலிய குற்றங்களில் செல்லாது இல்லறத்திலே இருந்து தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கின்றவன் என்ற பொருளை கொண்டிருக்கார். எனவே பரிமேலழகர் இல்வாழ்வான் என்று அதை நேரோ டவுன் பண்றாரு இல்லையா, அதை கொண்டு வந்து நிறுத்துறார். நிலைங்கிறது பொதுநிலை. பொதுநிலையில 4 நிலை பரிமேலழகர் இவர் மனக்கொடர் கொள்றார். அந்த 4 நிலையிலே இல்லற நிலையை அவர் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, திரிதல் என்பது துறவரத்திலே திரிதல் என்பது பொருத்தமற்றது. அதனால எந்த நிலையில தெரியறது? இல்லற நிலையிலிருந்து தெரியாது. இல்லற நிலையிலிருந்து தெரிதல் என்பது பல புறத்தொழுக்குமோ அல்லது புறநல் வழிதலோ போன்ற பல குற்றங்கள். எனவே அவனுடைய தோற்றம் என்று சொல்லி அவர் வரையறைப்படுத்துவது பரிமேலழகருக்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது, மொத்தத்தில் உள்ள அந்த பொருட்சூழலை வைத்துக் கொண்டு. எனவே தெரியாத இடத்தில் பொறிகளால் புலன்களை நுகரான் என்றே அடங்குதல். எனவே இந்த இப்போ மதங்கள்லயே பாத்தீங்கன்னா நிறைய மதங்கள் செலிபேட், அதாவது துறவை மட்டுமே மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு, இல்லறத்தில இருந்து இல்லறமும் ஒரு வகையில துறந்து மத குருமார்களாக இருக்கக்கூடிய முறைகளும் உண்டு. அது கிரகஸ்த சந்நியாசம் என்று இங்கே சொல்லுவாங்க. பெரும்பாலும் வீரசைவர்கள் அப்படிப்பட்ட ஒழுக்கம் நான் பார்க்கணும். கிறிஸ்துவத்திலே அது மாதிரி உங்களுக்கு கத்தோலிக்கம் மற்ற புரொட்டஸ்டன்ட் போன்றவர்களாம் வேறுபடுவாங்க. இது உலக நாடுகள் உலக சமயங்கள் எல்லாவற்றிலுமே உள்ள ஒரு முறை தான். எனவே இவைகளிலே இருக்கிற போது அந்த நிலையிலிருந்து நாம தெரியக்கூடாது அப்படிங்கிறது சொல்றதுனாலதான் இல்லறத்துக்கு கொண்டு. சரி, அதனால வரதராஜனாரோ இலக்கணாரோ போன்றவர்கள் தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் என்பது பொது நிலையில இருக்கிறது. ஆனால் அது பொதுநிலையில சொல்லலாம், தப்பு இல்லை. கால இடைநிலைகளுக்கு தக்கவாறு அசையாத அடக்கத்தை உடையவனது உயர்வு தன் இயற்கையால் உயர்ந்து கொண்டும் மலையினும் மிக உயர்ந்தது இளங்கமுடியார் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லலாம். சரி, இப்போ என்னுடைய வாக்கியமைப்பு எப்படி இருக்குன்னா, நிலையும் தெரியாத அடங்கியானுடைய தோற்றம், அந்த தோற்றம் தான் பெரிது. மலையினும் அவனுடைய தோற்றம், அவனுடைய உயர்ச்சி மலை உயர்ச்சியை விட மிகவும் பெரியது. மலையின் உயர்ச்சிங்கிறது தான் அங்க அவர் நினைக்கிறார். மலையினுடைய அகலம் இல்ல, உயர்ச்சி, தோற்றம்ங்கிறது அது விளங்கி தோன்றுகிறது, உயர்வாக எல்லோரு கண்ணிலும் படுகிற மாதிரி தோன்றுது. எனவே எடுத்துக்காட்டாக இருத்தல் என்ற ஒரு சொல்றோம். எனவே இதுல பார்த்தீங்கன்னா நிலையின் அப்படிங்கிறது இல்வாழ்க்கையாகிய தன் நெறியில் என்ற ஒரு பொது சொல்லை அவர் இல்வாழ்க்கை என்று ஒரு உட்சொல்லாக அவர் கொள்கிறார். இன்கிறது நீங்கள் பொருள், நீங்கள் தெரியாது வேறுபடாது, அதாவது வினைச்சா அடங்கியான் வினையாளனையும் பெயர் பொருள் எழுதுல. அவர் அடங்குதல் அப்படின்னு சொல்லிட்டார். பொறிகளால் புலன்களை நுகரான் என்றே அடங்குதல் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொறிகளால் என்று அடங்குதல் என்று எடுத்துக்கொள்கிறார். அது எனவே அடங்குதல் அப்படிங்கிறது அப்படி ஒரு பொருளை நாம் உட்கொள்ள வேண்டாம். சரி,
தோற்றம் என்பது உயர்ச்சி. இது ஆகுபெயர். இது ஆகுபெயர். தோற்றம்ங்கிறது உயர்ச்சி. தோற்றம்ங்கிறது அதனுடைய பொலிவு என்று நாம் இன்றைக்கு பயன்படுத்துறோம். ஆனால் இந்த இடத்துல தோற்றம் என்பது மலையை சொன்னதுனால உயர்ச்சி, மலையினோட உயர்ச்சியை சொன்னதுனால உயர்ச்சி என்று காரியத்திறக்கவராய் பிறகு சொல்லுவார். மலையினும் மலையின் உயர்ச்சியினும், மலை என்பது மலை உயர்ச்சி, அது ஆகுபெயர். அது ஆகுபெயர். குறள் பொருளே வருகிறது. மானங்கிறது வினையடையாக வருகிறது. மாண்டல் என்ற வினைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய வினையச்சம், செயன்னும் வாய்வட்டு வினையச்சம் வினையடையாக அதுக்கு பெரிது என்ற குறிப்பு வினைமற்றுக்கு அடையாக வருகிறது. எனவே நிலை என்ற பொதுச்சொல் இல்லறம் துறவரம் அந்த எந்த நிலையும் குறிக்கலாம். ஆனால் அவர் வறுமையாளர்கள் தெரியாது என்பதனால அதை இல்லறமாக கொண்டிருக்கிறார். காரியத்திறக்கவராயர் அதுக்கு உலக சொல்கிறபோது தோற்றம் என்பது உயர்ச்சி. மலையின் கண் அதனை கூட்டி எழுதியதால், மலைங்கிறது மலையின் உயர்ச்சின்னு ஆகுபெயர் பொருள் எழுதினார். அது இதையே ஆகுபெயர் என்றார். அதனால இங்க தோற்றம் என்பதற்கு உயர்ச்சி என்று பொருள் எழுதினார் சொல்றாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு, பேரல் சொல்றாரு காரியத்திறக்கவராயர். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் அப்படிங்கிற இடத்துல அந்த எழில் நலம், நுண்மான் நுழைபுலம் இல்லாதனுடைய எழிலும் நலமும். எழிலும் நலமும் என்னன்னு சொன்னா எழுச்சியும் அழகுன்னு பொருள். எழில் என்பது எழுச்சி. எழில நாம இன்னைக்கு அழகுன்னு நாம அதுக்குரிய ஒருவர் பொன்மொழியா நினைச்சிருக்கோம், சினானிமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் எழில் என்பதற்கு எழுச்சி என்ற ஒரு பொருள் வெளிப்பட்டு தோன்றுகிறது, ஒரு பொலிவு. அதனால எழுச்சியும் அழகு. நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் அப்படிங்கிறது செவ்வன், எழிலும் நலமும் எடுக்கணும். எழில் நலம், எழிலாகிய நலம் இல்லை, எழிலும் நலமும் எடுக்கிறார். அதுக்கு எழிலாவது வளர்ந்தமைந்த பருவத்தும் இது வளர்ந்து மாறியதென்று இன்னும் வளரும் என்பது போன்று காட்டுதல் அப்படின்னு நச்சனார் பொருள் எழுதியிருக்காரு. எங்க எழுதியிருக்காருன்னா, ஒப்பும் உருவும் வெறுப்பும் என்றா, கற்பும் ஏறும் எழிலும் என்றா, சாயலும் நானும் மடனும் என்றா, நோயும் வெட்டியும் நுகரும் என்றாங்கு அவையின் வரும் கிளவி எல்லாம் நாட்டிய மரபின் நெஞ்சுகுளின் அல்லது காட்டலாகா பொருளை என்ப. காட்டலாகா பொருள் இதெல்லாம் பண்புகள், அருவப் பொருள்கள். இது இப்ப இதுல வருதுன்னு சொன்னா பொருளியல்ல வருது. பொருளியல், ஆமா. எழில் என்றது பருவத்தே பருவ வனப்பினை சிறப்பித்து நிற்கும் பொலிவாம். எனவே எழில் என்பது ஒரு குறிப்பிட்ட பொலிவு என்று இளம்பொருள் எழுதுகிறார். எனவே இது ஒரு ஆகுபெயராக வர்றது போல இந்த சொல்லும் தோற்றம் என்பதும் உயர்ச்சி என்று ஆகுபெயராக வருகிறது. வறுமையில் எழுகிறே பின்பு எழில் நலம் போன்றவருக்கு ஆகுபெயர் பொருள் எழுதியிருப்பது போல இங்கே எழுதியிருக்கிறார் என்று காரியத்திற்கு சுட்டி காட்டுகிறார். சரி, இதுக்கு ஒப்புமை பகுதிகள் சில இருக்கின்றன. உதாரணமா இந்த செல்வம் வலி என்று எல்லாம் நிலையாமை கண்டு நெடியார் துறப்பர் தலையாயர் தாமுய கொண்டு இல்லம் இளமை எழில் வனப்பு மீக்குற்றம். மறுபடியும் அந்த சொல்ல அதுக்கு எடுத்துக்காட்டுக்காக. எனவே நிலை அப்படிங்கிறது நிலையின் தெரியாது. நிலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு இடத்துலயும் வருகிறது. தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை வேலை வருகிறது. நிலை, மாந்தர் நிலையின் இழிந்த கடை. தோற்றம் என்பது நிறைய இடங்கள்ல வருகிறது. வானியூர் தோற்றம், ஆடவர் தோற்றம், ஈட்டம் இவர் இசை வேண்ட ஆடவர் தோற்றம்னா அவங்க தோன்றுவதுன்னு அது வேற பொருள் வருகிறது. ஈவார்கண் என்னுண்டாம் தோற்றம், இறந்துகோள் மேவாரிலா கடை, அது ஒரு வேற பொருள் வருகிறது. மான என்பதும் வருகிறது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞாலத்தின் மான பெரிது என்று பார்க்கிறோம். பெரிது என்பது நிறைய இடங்கள்ல வருகிறது. எனவே இது ஒரு எளிய திருக்குறள். இந்த எளிய திருக்குறள்ல நாம் காணுகிற நுட்பம் அந்த நிலை என்ற சொல்லுக்கு கொடுக்கிற பொருள். இதை மேற்கோளாக இளம்பூரர் மெய்யடக்கம் என்னும் மெய்ப்பாட்டிற்கு, இது மெய்யடக்கம் என்ற மெய்ப்பாட்டுக்கு கொடுக்கிறார். சரி, இதை பிடித்து கொண்டு நம்ம அடுத்த திருக்குறளுக்கு போறோம். ஏன்னா 3 திருக்குறளை இந்த திருக்குறளோடு 5 திருக்குறள்கள் அடக்கமுடைமையினுடைய பொது சிறப்பை பேசுகிறது. அடுத்தது மெய்யடக்கத்தை பற்றி பேசுகிறது. ஒருமை உள்ளாமைங்கிறது 26வது திருக்குறள். இதுல எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வத் தகைத்து
செல்வத்தகைத்துன்னு இருக்கணும். செல்வம் தகைத்துன்னு இருக்கு. செல்வத்தகைத்துன்னு வரும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வத்தகைத்து செல்வன் தகைத்துன்னு வரும். செல்வத்தகைத்துங்கிற செல்வன் தகைத்துன்னு வரும். அதுல சரி. பணிதல் எல்லாருக்கும் நன்றாம். பணிதல் என்பது நான் போன வகுப்பிலே சொன்னேன். பணிதல் என்பது செய்யப்படுவது குன்றிய வினை. பணிதல் என்பது அடங்கி ஒழுகுதல். இன்னொன்று பணிதல் என்பது பிறரை வணங்குதல், பிறருக்கு தாழ்தல், பிறரை வணங்குதல், பிறரிடம் தாழ்ந்து போதல், பிறரை வணங்குதல், பிறரை தொழுதல் என்று அது செய்யப்படுவது குன்றாக வினையாக வரும். இது பணிதல் என்பது நீங்க பணிந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடங்கி இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்குள்ள பணிதல் என்ற திருக்குறள் என்ற சொல் இன்றைக்கு செய்யப்படுவது குன்றாவினைதான் மிகுதியாக இருக்கிறது. மற்ற திருவள்ளுவருடைய ஆட்சியிலே இந்த பணிதல் என்பது அடங்குதல். ஏன்னா பணிவுடையன் சொல்லனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற. ஆனால் என்னை பொறுத்தளவு எனக்கு இந்த அடங்குதல் என்பதற்கு பணிதல் என்று திருவள்ளுவர் ஆண்டிருக்கிற ஆட்சி எனக்கு கொஞ்சம் நெருடலத்தான் இருக்கு. ஏன் இந்த சொல்லப்பட்டார் என்று எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த காலத்துல இந்த ஆட்சியில் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் நெருடுது. எல்லாருக்கும் நன்றாம் அடங்குதல்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஏன் சொன்னாருன்னு தெரியல. அடங்கல் சொல்லலாம், அடக்கம், எல்லாருக்கும் நன்றாம் அடக்கம் சொல்லலாம். ஆனா இந்த சொல் எனக்கு என்னமோ கொஞ்சம் தெரியல. பார்ப்போம். அவருள்ளும் செல்வர்க்கே அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து, செல்வமாகிற பெருமை உடைத்து என்று பொருள் சொல்றார். இதுக்கு என்ன பொருள் சொல்றாருன்னு பார்ப்போம். மணக்குடவர் அடங்கி ஒழுகல், பணிதல் என்பது அடங்கி ஒழுகல், எல்லாருக்கும் நன்மையாம், எல்லாருக்கும் நன்று ஆம், அவர் எல்லாரினும் செல்வமுடையாருக்கே மிகவும் நன்மை உடைத்தாம் என்றவர். செல்வர்க்கே, செல்வமுடையாருக்கே பெருநிலை, செல்வம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் நன்மைன்னு எடுக்கிறார் பொருள். மிகவும் நன்மை உடைத்து. இந்த திருக்குறளை நீங்க எல்லாருக்கும் பணிதல் நன்றாம்னு சொல்லிட்டா வேற அர்த்தம் வந்துடும். எல்லாத்தையும் போய் கும்பிடு போட்டுட்டு இருக்கணும். எல்லாருக்கும் நன்றாம் என்பது தகவு பொருளை சொல்லுகிறது. இந்த குகரம் தகவு என்ற ஒரு பொருளை தருகிறது. ஆனா எல்லாருக்கும் பணிதல் அப்படிங்கிறது எல்லாரிடமும் என்று இடப்பொருள் வந்துவிடும். எல்லாத்தையும் போய் கும்பிடு போட்டுட்டு இருக்கு, அது அர்த்தம் இல்லை. எனவே அந்த இடத்தை மாற்றி போட்டா பொருள் வேறுபட்டு வரும். எனவே பணிதல் நன்றாம் எல்லாருக்கும். எனவே அது அவளுக்கு பொருத்தமானது. தகவுடைமை பொருள், அப்ரோப்ரியேட். இட் இஸ் அப்ரோப்ரியேட் ஃபார் தம், நாட் டு என்ன சொல்றது, சப்ஜுகேட் டு ப்ரே ஆர் டு பி அண்டர் சம்பரி அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம எல்லாருக்கிட்டையும் பணிந்து போறதுங்கிற அர்த்தம் இல்லை. எல்லாரையும் பணிதல் என்ற பொருள் எடுக்கக்கூடாது. சரி, பரிமேலழகர் என்ன சொல்றாரு? பணிதல் எல்லாருக்கும் நன்றாம், பெருமிதமின்றி அடங்குதல், பெருமிதமின்றி அடங்குதல், அடங்கி ஒழுகுதல்ங்கிறார். இது பெருமிதம்ங்கிற ஒன்ன கொண்டு வர்றார். ஏன் பெருமிதத்தை கொண்டு வர்றாருன்னா, செல்வர்கள் வந்துடுறாங்க இல்லையா, அதுல பெருமிதமின்றி அடங்குதல் எல்லாருக்கும் ஒப்ப நன்றே எனினும் இந்த வாக்கியத்தை அவர் ஒரு கட்டளை வாக்கியமாக மாற்றி விடுகிறார். ஆனால் திருக்குறளில் அப்படி இல்லை, ரெண்டு தனித்தனி வாக்கியமாக தான் இருக்குது. ஆனா அதை ஒன்றினுடைய ஒரு டிபெண்டன்ட் வாக்கியமாக மாற்றுகிறார், அதை சார்பு வாக்கியமாக மாற்றுகிறார். எல்லாருக்கும் ஒப்ப நன்றே எனினும் அவருள்ளும் செல்வர்கள், அவ்வெல்லாருள்ளும் செல்வமுடையார்க்கே, செல்வர்க்கே வேறொரு செல்வமாம் சிறப்பினை உடைத்து, வேறொரு செல்வம், செல்வமுடையவர்களுக்கு இன்னொரு செல்வம், என்ன செல்வம் வந்துருக்கு. ஏன்னா இந்த பெருமிதத்தை ஏன் கொண்டு வர்றாருன்னா, பெருமிதமின்றி அடங்குதல், பெருமிதத்தினை செய்யும் கல்வியும்
குடிப்பிறப்பும், அதாவது 3 விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெருமிதத்தை கொடுக்கலாம். ப்ரௌட், ப்ரைட், ப்ரௌட். ஒண்ணு கல்வி, எஜுகேஷன். படிச்சுட்டு ரொம்ப அகந்தையா இருக்கிறது. குடிப்பிறப்பு, நான் பெரிய ஜாதியில பிறந்துட்டேன் அல்லது பெரிய குடும்பத்துல பிறந்துட்டேன். 3வது பணம். ஏன்னா இந்த 3 செய்திகளாலே உங்களுக்கு பெருமிதம் அல்லது ஒரு அடங்காத தன்மை, பிறரைக்கு அடங்காத ஒரு தன்மையை நாம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெருமிதத்தினை செய்யும் கல்வியும் குடிப்பிறப்பும் உடையார் அகுதி இன்றி அவைதம்மானே அடங்கிய வழி அவ்வடக்கம் சிறந்து காட்டாத. அதாவது 3 பேர் இப்ப பேசுறாங்க. ஒண்ணு வந்து கல்வியுடையார், குடிப்பிறப்புடையார், செல்வமுடையார். கல்வியுடையாரும் குடிப்பிறப்புடையாரும் இயற்கையாகவே தங்களுடைய குடும்ப பாரம்பரியம் அல்லது கல்வி பாரம்பரியத்தினால அடக்கத்தோடு இருப்பார். அது பொலிந்து காட்டாது, சிறந்து காட்டாது. இந்த ரெண்டுமே இல்லாம செல்வத்தாலை மட்டும் உயர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய பெருமிதம், அடக்கம், அது சிறப்பாக இருக்கும் என்று அவர் சொல்றார். அகுது இன்றி அவை தம்மானே அடங்கிய வழி அவ்வடக்கம் சிறந்து காட்டாது. செல்வர் தம்முடைய செல்வம் இருந்தும் அப்பொழுது தம் பெருமிதமின்றி அடங்கினால் அது செல்வம் தகைத்து என்றார். செல்வத்தகைத்து என்பது மெலிந்து நின்றது. அதாவது செல்வம் கூட்டல் தகைத்து என்பது புணரும்போது செல்வத்தகைத்து பண்புத்தொகையாக வரும். செல்வத்தகைத்து, செல்வத்தகைத்துங்கிற செல்வந்தகைத்துன்னு வருகிறது. நாம் எல்லாரும் உடனே நினைப்போம், ஏன்னா செல்வம் கூட்டல் தகைத்து தாவுக்கு முன்னாடி வந்து இந்தான்னு சொல்லிடலாம். அது அல்ல. ஏனென்றால் அப்படி புணரவில்லை. இதனுடைய புணர்ச்சி வேறொரு ப்ராசஸுக்கு பிறகுதான் இந்த வடிவம் இருக்கிறது. செல்வம் தகைத்து என்பது செல்வம் கூட்டல் இந்து வந்துருச்சுன்னா அது வேறொரு தொடராக மாறிவிடும். எனவே இது வந்து இத்து வந்து இந்தானது இல்லை, செல்வம் வந்து இந்தானது இல்லை, இத்து தான் இம்மாகுது. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது வந்து ஒரு ப்ராசஸுக்கு பிறகு வருது. ஐட்டமெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. ஐட்டமெண்ட் அரேஞ்ச்மெண்ட்னா அந்த சொல் ரெண்டு நிக்கிறத வச்சுக்கிட்டு செல்வம் கூட்டல் தகைத்து செல்வம் தகைத்துன்னு நீங்க விதி வச்சுட்டு போயிடலாம். ஆனா இங்க ஒரு பெரிய ஒரு ஒரு வாக்கிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு புணர்ச்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த புணர்ச்சியில் வந்து செல்வம் தகைத்துங்கிறது செல்வத்தகைத்துன்னு வரணும். அந்த செல்வத்தகைத்து என்ற அந்த அல்வழி, அந்த அல்வழியில இதுதான் விதி. அது மறுபடியும் அந்த அல்வழிக்கு பிறகு அது வந்து இந்தா மாறும். எனவே இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது வந்து அது ஏன் ப்ராசஸ்ல கொண்டு வந்து சொல்றாருன்னு சொன்னா, அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இடையில ஒரு மாற்றம், வாக்கிய மாற்றம் நடக்கிறதுங்கிறத இது உட்கொண்டு இருக்கு. அதனாலதான் மெலிந்து நின்றது. எனவே இலக்கணத்தை சொல்கிற போது இலக்கணத்தை வந்து நேரடியாக அப்படியே இருக்கக்கூடியதை எடுத்து டிஸ்கிரிப்டிவா சொல்றது இல்லை. இது டிஸ்கிரிப்டிவ் தான் இதுவும். ஆனா டிஸ்கிரிப்டிவ்லயே ஒரு ப்ராசஸ் இருந்து வருகிறது என்பதை நுட்பமாக சொல்லக்கூடிய ஒரு விதி தான் இது. சரி, பொது என்பாரையும் உடன்பட்டு சிறப்பாதல் பொருட்டு. அதாவது இந்த அடக்கம் உடைமை என்பது எல்லாருக்கும் பொதுதானே. கல்வியுடையாருக்கும் குடிப்பிறப்புடையாருக்கும் செல்வமுடையாருக்கும் பொதுதானே என்று சொல்கிறவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அதான் முதல் பகுதி. முதல் பகுதி எல்லாருக்கும் பணிதல் நன்றார். எல்லாருங்கிறது அந்த 3 பேர், அந்த 3 பேருக்குமே நல்லதுதான். ஆனா அதை விட அதுல உடன்பட்டு இவர்களுக்கு பொது என்பாரை உடன்பட்டு இவர்களுக்கு சிறப்பு என்று சொல்றது. எனவே ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்திலே ஒரு சின்ன மாற்றத்தை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனவே இப்படி ஒரு கருத்து இருந்திருக்கும். அந்த 3 பேருக்கும் வந்து அடக்கமுடைமை நல்லது. ஆனா அதிலேயே இந்த செல்வர்களுக்கு அது மிக சிறந்த செல்வமாக இருக்கும் என்று ஒரு கருத்தை சொல்றாரு. அதான் எடுத்து சுட்டி காட்டியிருக்காரு. எனவே இவை 5 பாட்டானும் பொது வகையால் அடக்கத்தது சிறப்பு கூறப்பட்டது. எனவே இந்த 5 திருக்குறள்லையும் அடக்கத்தினுடைய சிறப்பு கூறப்பட்டதுன்னு சொல்றாரு. இதுல
பணிவுடையராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும், அவர்களுள் சிறப்பாக செல்வருக்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் என்று ஒரு கருத்து. இதெல்லாம் அது நேரடியான கருத்து தான். அப்புறம் சாரங்கவணி அந்த செருக்கின்றி அடங்கி நடத்தல் எல்லோருக்கும் ஒப்ப நல்லது என்றாலும் எல்லாருள்ளும் செல்வமுடையாருக்கே அது வேறொரு செல்வமாம் சிறப்பினை தரும் என்று சொல்றார். எனவே செல்வம் இருக்கும்போது அதை ஆடம்பரமாக, படோடவமாக, ஆரவாரமாக வாழ்க்கை முறையின் மூலமாக காட்டக்கூடியது. இந்த ஷோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, காட்டுற போது அது பொறாமையையும் மற்றவர்களிடம் ஒரு அருவருப்பையும் ஒரு இயலாமையும் ஏற்படுத்தி ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு ஊறு செய்யும் என்பதனால இப்போ ஒரு அறிவாளி ஒரு ரொம்ப தன்னை அகங்காரமா நடந்துட்டு அதனால பெரிய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உயர்ஜாதிக்காரர்கள் இருந்தா அவர்களுக்கு அந்த பிரச்சனை அதுவும் உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆனால் செல்வத்தினாலே வரக்கூடிய தீங்கு கூடுதல் என்று அவர் நினைக்கிறார். சரி, பணிதல் எல்லாருக்கும் நன்றாம், அதான் முதல் வாக்கியம். அந்த வாக்கிய அமைப்பு அவர்களும் செல்வருக்கே செல்வம் தகைத்து. எனவே இதை நீங்க எல்லாருக்கும் பணிதல் நன்றாம்னு எடுக்கக்கூடாது. பணிதல் எல்லாருக்கும் நன்று, எல்லாரிடமும் எல்லாரையும் பணிதல் அல்ல, எல்லாருக்கும் நன்று, எல்லாருக்கும் பொருத்தமானது என்ற தகவு பொருள். சரி, சொல்லிடல் பார்த்தீங்கன்னா பணிதல் என்பது தொழிற்பேராக வருகிறது. பெருமிதமின்றி அடங்குதல் செய்யப்படும் பொருள் குன்றிய வினையிலிருந்து வரக்கூடிய தொழிற்பெயர். எல்லாருக்கும் தகுதி பொருள், அது அந்த கூ தகுதி பொருள். நன்று ஒப்ப நன்றே, நன்றே ஆம் எனினும் என்பதை அவர் கொண்டு வர்றார் புதுசா. அது தொக்கு இருக்கிறதாக எடுக்கணும். அந்த வாக்கிய தொடர்ல இந்த ஒரு கண்ணி ஒரு ஃப்ரேஸ் அவர் தொக்கு இருக்கிறதாக எடுக்கலாம். இது ஒரு குறிப்பினால ஒரு ஆகாம்சன்னு சொல்றோம் இல்லையா, அவாய் நிலையினால இதை கொள்ளலாம். சரி, அவர் உள்ளும் உள் என்பது கூட்டி பிரித்தல்னு சொல்லுவோம். அந்த அவருங்கிறது சுட்டு பெயர், முற்றுமை. செல்வர்க்கே, அந்த செல்வர்க்கு ஏங்கிறது திருநிலை, அவர்களுக்கு மட்டுமே, மற்றவர்களிலிருந்து இது வேறுபடுத்துகிறது. கல்வியுடையார் குடிப்பிறப்புடையார் இருந்து வேறுபடுத்துறதுனால இது திருநிலை. எனவே செல்வம் வேறொரு செல்வம் என்று எடுக்கிறாரு. தகைத்து வேறொரு செல்வம் எடுக்கிறாரு. இந்த செல்வம்ங்கிறது வேறொரு செல்வம், அவர்களுக்கு மற்ற செல்வத்தோடு இது ஒரு செல்வமாக இருக்கும். அடக்கமுடைமை என்ற ஒரு செல்வம். தகைத்துங்கிறது சிறப்பினை உடைத்து. தகைத்து என்பது தகை என்ற பெயரிலிருந்து வருகின்ற குறிப்பு. தகைதல் தகைத்தல் என்ற வினை வடிவங்களும் இருக்கின்றன. அதிலிருந்து வந்த வடிவம் அல்ல இது. தகை என்ற பெயரிலிருந்து, தகைனா சிறப்பு, தகைமை என்றால் சிறப்பு, அழகு, அதனால சிறப்பினை உடைத்து. தகைத்து என்பது குறிப்பினை மட்டும், தகை என்ற பெயரிலிருந்து வந்த குறிப்பினை மட்டும். எனவே இதுல நீங்க அணியை தேடினீங்கன்னு சொன்னா இதுல ஒரு விளக்கு அணின்னு சொல்லலாம். விளக்கணின்னா ஒரு வகையான இடைநிலை விளக்கு. இந்த பணிதல் என்பது ரெண்டு பக்கமும் சேரும். பணிதல் என்பது பார்த்தீங்கன்னா, பணிதல் எல்லாருக்கும் நன்றாம், பணிதல் அவர்களும் செல்வருக்கே செல்வம் தகைத்து என்று சொல்லி பணிதல் இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும். இது ஒரு வகையான ஒரு விளக்கணின்னு நம்ம சொல்லலாம். இந்த திருக்குறள்ல இந்த விளக்கணி நிறைய இருக்கும். ஏனென்றால் ஒரு எளிய ஒரு குறள் யாப்பு வடிவத்துல அமைக்கும் போது பல சமயங்களில் சொற்களை சுருக்க அமைக்க வேண்டியிருக்கும். அந்த சொற்கள் இரண்டு வாக்கியத்துக்கும் சேர்ந்து சேர்கிற மாதிரி உள்ள ஒரு வாக்கிய அமைப்பை திருவள்ளுவர் பின்பற்றுவார். நல்ல விளக்கணி நிறைய இருக்கும் திருக்குறள். தீபகணின்னு சொல்லுவாங்க. இதுல சரி, மேற்கோள் நன்னூலார் என்ன சொல்றாருன்னா, அந்த கூறு தகுதி பொருள் வந்திருக்கு. அவர்களுக்கு அவளுக்கு நேர்ந்தான், அவளுக்கு கொடுத்த மாதிரி அந்த அந்த தாலிக்கு பொன், தாலிக்கான பொன் அப்படிங்கிற மாதிரி, தாலிக்காக வச்சிருக்கிற பொண்ணுங்கிற மாதிரி அந்த தகுதி பொருள். இது வைத்தியநாத தேசிகர் தான் சொன்னாரு. அப்புறம் பணிதல் அப்படிங்கிற எழுவாய் வினைச்சொல் எழுவாயாக நின்றமைக்கு, தொழிற்பெயர் எழுவாயாக நின்றைக்கு ராமானுஜ கவிராஜர் சொன்னார். சரி, ஏன்னா இந்த பணிதல் என்ற சொல் எங்கெல்லாம் வருகிறது நான் பார்த்துருக்கிறேன். பணிந்து, பணிவு எல்லாம் வருகிறது. பணிவு என்பது அடக்கம் என்ற பொருளை அதிகம் பயன்படுத்துகிறார் பல இடங்கள்லையும். இல்லை, அதாவது பெருமிதமின்றி அடங்குதல், தாழ்தல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அதை விட அவர் பெருமிதமின்றி அடங்குதல் பார்க்கிறோம். தகை என்பது ஒரு பெயர் சொல்.
குட்னஸ், நன்மை என்பதிலிருந்து வருகிறது. தகைத்து பார்ப்போம். அடுத்த திருக்குறள் நம்ம போகலாம். 3வது திருக்குறள். இது ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்படுத்து. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்படுத்தி. இது எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள், அடிக்கடி பேசப்படுகிற திருக்குறள். ஒரு ஓமை அணி இருக்கிறது. ஓமை அணியை பற்றி நான் பேச வேண்டாம், அது பேசுவோம். எனவே இது மணக்குடவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிறப்பிலே பொறிகள் ஐந்தனையும் ஆமை போல அடக்க வல்லவனாயின் அவனுக்கு அதுதானே 7 பிறப்பினும் காவலாதலை உடைத்து சொல்றார். இது மெய் அடக்கத்தை சொல்லியதுன்னு சொல்றாரு. இது மெய்யினுடைய அடக்கம். பொறி புலன்களை அடக்குதல் என்றது மெய்யடக்கம். மெய்யடக்கம் என்பது துறவிக்கும் வேண்டும், இல்லறத்தானுக்கும் வேண்டும். இது துறவதிகாரத்திலே சேர்த்திருக்கலாம் என்று கூட நினைக்கின்றவர்கள் உண்டு. ஆனால் இரண்டால் பகவத்கீதையில இது துறவிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பகவத்கீதையில துறவிக்கு சொன்ன விஷயத்தை இவர் கொண்டு பொதுவாக சேர்த்திருக்கிறார். இப்ப நீங்க யாருக்கு வேணாலும் நீங்க அமைத்துக் கொள்ளலாம். இல்லறத்தான் அப்படித்தான் இருக்க வேண்டும், துறவரத்தான் அப்படித்தான் இருக்க வேண்டும். துறவரத்தான் அது கட்டாயம், இல்லறத்தான் அதை பேண வேண்டும். எனவே அது பொது கருத்தாக இவர் மாற்றி விட்டார்னு எனக்கு தோன்றுகிறது. இப்படி ஒரு நுட்பமான கருத்து வேறு மாற்றங்களை செய்து நாம் பார்க்கலாம். பரிமையாளர் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஆமை போல் ஒருமையுள் 5 அடக்கலாற்றின். ஆமை போல ஒருவன் ஒரு பிறப்பின் கண் ஐம்பொறிகளையும் அடக்க வல்லன் ஆயின். ஐம்பொறிகள், 5ங்கிறது ஐம்பொறிகளையும் அடக்கல் ஆற்றின். அடக்கல் ஆற்றின் ஒருமையுள் ஆமை போல் 5 அடங்கின் அப்படின்னு சொல்லலாம், 5 அடக்கின் என்று சொல்லலாம். அடக்கின் என்று சொல்லாமல், வினைச்சமாக சொல்லாமல், தொழிற்பெயர் அமைத்து தொழிற்பெயருக்கு பிறகு ஒரு ஒரு துணைவினை போன்ற ஒரு ஆற்றுதல், செயலாற்றுதல், உரையாற்றுதல் என்று போற ஒரு வினையாக்கியை கொண்டு ஒரு பெயர் சொல்லையும் ஒரு வினையாக்கியும் கொண்டு ஒரு தொடரை அமைக்கிறார். ஒரு பெரிஃபிராஸ்டிக் ஃபார்மேஷனை கொண்டு வர்றார். அதாவது வினையச்சம் என்ற ஒரு ஒற்றை வடிவம் இருக்கிற போது ஏன் இத்தகைய தொடர் வடிவத்தை, தொகை வடிவத்தை கொண்டு வருகிறார் என்று பார்த்தால், ஆற்றின் என்பது, ஆற்றுதல் என்பது அடிப்படையில செய்தல் என்பதனுடைய பொருள் வந்தாலும், ஆற்றுதல் என்பது அதுக்குரிய திறனோடு ஆற்றுதல். அதாவது அதுக்குரிய கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங், நாட் ஒன்லி பெர்ஃபார்மிங், கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங், செய்யக்கூடிய தன்மை, அதற்குரிய அறிவு, அதற்குரிய உணர்வு, அந்த வன்மை, அதான் நினைக்கிறேன். அந்த வன்மை, செயலாற்றும் வன்மை. அதனால்தான் நான் நினைக்கிறேன் இந்த வினையச்சத்தை இப்படி ஒரு வினையாக்கி படுத்து, இது திருக்குறள நிறைய, திருக்குறளுடைய ஒரு நடையியல்ல இப்படிப்பட்ட ஒரு நடையியல் பாங்கு உண்டு. இது ஒரு கருத்து விளக்க நடைக்கு தவிர்க்க முடியாத ஒரு நடையாக இருக்குமோ என்று ஒரு ஐயா இருக்கிறது. அதனுடைய ஸ்டைலிஸ்டிக்ல ஒரு மாதிரி ஒரு இந்த அறிவான நடைகள் இருக்கக்கூடிய இதுக்கு இத்தகைய நடை தேவையா இருக்குமோ என்ற ஒரு கேள்வி வருகிறது. சரி, ஆமை போல ஒருவன் பிறப்பின்கள் 5 அடக்கவல நாயின் எழுமையும் ஏமாப்பிடித்து அவ்வன்மை அவனுக்கு 7 பிறப்பின் கண்ணும். அவ்வன்மை, அந்த வன்மை, செயலாற்றும் வன்மை 7 பிறப்பின் கண்ணும் அரணாதலை உடைத்து. என ஏமாப்புன்னு சொன்னதுனால, ஆற்றுதல்னு சொன்னதுனால, அந்த ஏமாப்பு அரண், அது பலம், அவனுக்கு ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி இருக்கும். அவனை பிற தீமைகள் அணுகாமல் காக்கும் என்ற ஒரு அர்த்தத்துல சொல்றேன். எப்படி அந்த ஆமையினுடைய ஓடு காப்பது போல, ஆமை 5 உறுப்பினையும் இடர்புகுதாமல் அடக்குமாறு போல. அது ஏதாவது துன்பங்கள் வருகிற போது அந்த துன்பம் தன்னை தீண்டாதவாறு தன் உறுப்புகளை உடலுக்குள்ளே இழுத்துக் கொள்ளுது. அதை இடர்புகுதாமல் அடக்குமாறு, அதுக்கு துன்பம் வராம மாதிரி அது மாதிரி நாம்
பொறிகளையும் ஐம்புலன்களையும் அளவுக்கு மீறி நாம் நுகர்ந்து அதன் வழியாக வரக்கூடிய துன்பங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதான் சொல்றேன், இடர் புகுதாமல் அடக்குமாறு போல இவனும் ஐம்பொறிகளையும் பாவம் புகுதாமல் அடக்க வேண்டும். ஏன்னா மிகுதியாக நீங்க ஐம்புலன்களையும் தூக்கிற போது பாவம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப இன்டல்ஜ், இஃப் யூ இன்டல்ஜ் இன் எக்ஸசிவ் சென்சுவல் ப்ளஷர், நீங்க அதுக்குரிய பாவங்களுக்கெல்லாம் ஆட்படாமல் செய்ய வேண்டியிருக்கும். எனவே அதனால் பாவம் புகுதாமல் அடக்க வேண்டும் என்பார் ஆமை போல என்றார். ஒருமைக்கண் செய்த வினையின் பயன் எழுமையும் தொடரும் என்று என்னால் அறிய. இது அவருடைய கருத்து. இதை இதுக்கு மாறுபட்டு உரை எழுதுறவர்கள் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பிறப்பே கிடையாது, பிறப்பை ஒத்துக்கொள்ளாதவர்கள், இது அவருடைய கருத்து நிலை. அதாவது ஒரு பிறவியில் என்ன செய்தா 7 பிறவிக்கு வரும்னு சொன்னா அது பலகாலம் வரும் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய தத்துவத்திலும் நம்முடைய மதத்திலும் வினைப்பயன்கள் 7 பிறவுக்கும் செல்லும் என்று 7 பிறவிகளே சொல்லியிருக்கிறாங்க. சமணர்களும் சொல்லியிருக்காங்க, இவர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த பிறவிகள் மாறி மாறி வரும். நீங்க செய்யக்கூடிய பாவம் புண்ணியத்துக்கேற்ப பிறவிகள் மாறி மாறி வரும். பாவங்களை செய்கிற போது பாவ பிறவிகள்ல நாம் பிறக்க வேண்டியிருக்கும். மேருமந்திர புராணத்துல இதை பற்றி உள்ள விரிவான கதைகள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஒரு ஒருவன் எத்தனை பிறவிகள் தாண்டி உயர்ந்த நிலையை அடைகிறான் என்று பார்ப்போம். ஒவ்வொரு பிறவியில செய்கிற ஒரு தவறுக்காக இன்னொரு பிறவியிலே வேறொன்றாக பிறப்பான். பாம்பா பிறப்பான். கடைசியா ஒரு பெரிய ஒரு ஊழல் செய்த அமைச்சர் கடைசியில பாம்பா பிறப்பார். பாம்பா பிறந்து அந்த பாம்பு எப்படி அந்த ரத்தனங்களை எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கிற மாதிரி சொத்துக்களை அவர் நிறைய சொத்துக்களை எல்லாம் சேர்த்து நிறைய அரசாங்கத்திலிருந்து நகை நட்டு போன்ற அவனுடைய பெட்டகத்திலிருந்து, அரசாங்கத்தினுடைய பெட்டகத்திலிருந்து அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டுல சேர்த்து வைத்திருந்தார். அந்த பாவத்தினால அவர் பாம்பா பிறக்கிறார். கடைசியில பாம்பா பிறப்பார். இதெல்லாம் அந்த கதை வரும். இப்படி அதனால இந்த எழுமையும் தொடரும் என்பது ஒரு கருத்தாக்கம் இருந்திருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதோ நம்முடைய பார்வையை பொறுத்திருக்கிறது. திருக்குறள்ல சொல்லியிருக்கிறது அதுதான். ஆனால் அதுக்கு வேற விளக்கம் சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியல. வேணா நீண்ட காலம் வைத்துக் கொள்ளலாம். சரி, இதனால் மெய்யடக்கம் கூறப்பட்டது. மெய்யடக்கம் இதே கருத்தை மூவாவும் அப்படிதான் சொல்றாரு. ஒரு பிறப்பில் ஒருமை அப்படிங்கிறது ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பான். ஒரு பிறப்பிலே ஒரு ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்க வல்லனாயின் அவனுக்கு 7 பிறப்பிலும் பாதுகாப்பு. ஒரு பிறப்பிலேயே நீ ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. ஆமைங்கிறக்கு ஆமைன்னு தான் பொருள் இருக்கிறது. ஒருமை ஒழுங்கிறது ஒரு பிறப்பின்கண் 5 ஆகுபெயர் எண்ணாகுபெயர் ஐம்பொறிகளையும் அடக்கலாற்றின் அடக்க வல்லன். நான் முன்பே சொன்னேன். அவ்வன்மை அவனுக்கு 7 பிறப்பின்கண்ணும் அரணாதலை உடைத்து பார்க்கலாம். ஒருமை என்பது எங்கெல்லாம் வருகிறது, எழுமை எங்க வருகிறது நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அதனால நான் மீண்டும் அதை ஏமாப்பும் நாம் பேசியிருக்கிறோம். ஏமாப்புங்கிறது ஒரு விருப்பமான ஒரு சொல். திருக்குறள்ல ஏமாப்பு என்ற சொல் திரும்ப திரும்ப வரும். இரவென்னும் ஏமாப்பல் தோணி, கருவென்னும் பார்தாக்க பக்கோடுலாம் வரும். எனவே இதே ஓமை, இதே ஒரு இமேஜரி, இதே ஒரு படிமம் நிறைய நூல்கள்ல இருக்குது. குறிப்பாக பகவத்கீதையில இருக்கிறத எல்லாரும் சுட்டி காட்டுவாங்க. அதுல பகவத்கீதையில இருக்கக்கூடியதுன்னு சொன்னா அதாவது யதா சம்பரதே சாயம் கூர்மோ அங்காணி ஈவ சர்வச இந்திரியாத்தேய அஸ்தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. அதாவது தமிழ்ல சொன்னா புலன்களை அவற்றின் பொருட்களிலிருந்து விலக்கிக் கொள்ளக்கூடிய ஒருவன் ஆமை தன் உறுப்புகளை அதன் ஓடுக்குள் இழுப்பது போல தெய்வீக ஞானத்தில் நிலைபெற்றுள்ளான் என்று சொல். எனவே ஒரு ஆமையினுடைய செயலும் ஒரு துறவியினுடைய செயலையும் ஒப்பிட்டு பகவத்கீதை பேசுகிறது. சிவகிருஷ்ணாவில் இது இருக்கிறது. அருந்தவர் போன்று காத்தும் அடங்கலால் ஆமை போன்றும் 5 வகை பொறியும் வாட்டி ஆமையின் அடங்கி
ஐந்தின் மெய்வேகை தெரியும் சிந்தை விளக்கு நின்றெறிய விட்டு பொய் கொலை களவு காமம் அவா இருள் புகாது போற்றி செய்தவன் நுனித்த சீல கனைகதிர் திங்களப்பார். அது சிந்தாமணி. வளையாபதியில் இருக்கிறது. மனம் மொழியோடு மெய்யில் செறிதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே வருகிறது. இதை ஆமவரில் அடங்கிய கொள்கை புலவூன் துறந்து பொய்யாவர்தத்து அவனித்து அறிந்து அடங்கிய கொள்கை மெய்வகை உணர்ந்த விழுமியோர் கூடிய ஐவகை நின்ற அருகத்தானத்து சந்தி ஐந்தும் தம்புடன் கூடி. அருகத்தானத்தில் வரக்கூடிய அருக சாரணர்களை பற்றி பேசுகிறார். எனவே ஆமையின் இருக்கையன் கம்பராமாயணம் சொல்லுகிறது. எனவே இந்த திருமந்திரத்துல இருக்கிறது. திருமந்திரம் எப்படி சொல்லுகிறதுன்னா, பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவாரார் ஒருமை உள் அமை போல் உள் ஐந்து அடக்கி இருமையும் கெட்டிருந்தார் குறையற்றே என்று சொல்லி பெரும்பாலும் பகவத்கீதை போல அவர் பேசுகிறார். திருமந்திரத்திலே இன்னொரு இடத்திலே வருகிறது, ஐவகை பொறியும் வாட்டி ஆமையின் அடங்க என்று வருகிறது. எனவே இந்த மேற்கோள் வர்றதுனால நாம இது பொது கருத்தாக இருக்கிறது. திருவள்ளுவர் வேற மாதிரி அமைத்திருக்கிறார். இது ஒரு பொது கருத்தாக்கத்திலிருந்து கருத்து பெட்டகத்திலிருந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி உள்ள இமேஜரி ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் எழுதினான்னு சொல்ல முடியாது. ஒரு பொது நிலையிலிருந்து வரலாம், எல்லாருக்கும் தோன்றலாம். ஒரே சமயத்துல ஒரே கருத்து தோன்றலாம் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது மேற்கோள் கட்டமைப்புகளுக்கு கண்ணுமை கண் அடக்கம் உடமைக்கு தொல்காப்பிய இளம்பொருள் வருகிறது. நச்சினாருக்கு 4 வழக்கின் தாவது பக்கத்துல தொகை நிலைக்கு பிரத்யாகாரத்துக்கு வருகிறது. மனவடக்கம் என்னும் மெய்ப்பாட்டுக்கு வருகிறது. எனவே ஒருமை எழுமை என்பன எண்ணும் பொருளன் என்பதற்கு நுண்பொருள் மாலையில மேற்கோள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இப்படி இந்த திருக்குறள் எல்லோருக்கும் தெரிந்த திருக்குறள். இந்த இமேஜரி எல்லாருக்கும் தெரிந்த இமேஜரி. இது ஒரு பொது கருத்து பட்டகத்திலிருந்து வந்திருக்கலாம். எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் அந்த கருத்து ஏற்பட்டிருக்கலாம். பகவத்கீதையிலே அது துறவிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவர் பொது நிலையிலே சொல்லுகிறார் என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். இவ்வளையும் சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசையோட இருக்கிறேன். அதுல நீங்க சொன்னதுல இந்த பணிதல் அடக்கம் இந்த 2 வார்த்தைகள்ல நீங்க அடக்கத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதாட்டு எனக்கு தென்படுது. அதனுடைய காரணம் என்ன? பணிதல் அடக்கம், அதுல அடக்கத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஆனா பணிதல்னு சொல்லக்கூடியதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது எனக்கு தென்படுகிறது. அதனுடைய காரணம் என்ன? அடக்கம் என்பது அடங்குதல். அடங்கு என்ற அடங்கு அடக்குன்னு 2 வடிவம் இருக்கு. அடங்கு என்பதனுடைய தொழிற்பேர் தான் அடக்கம். அடக்குதல் என்பதற்கு அடக்குதல் அடக்கு என்ற பிறவினை வடிவத்துக்கு அடக்கம் என்பது வராது. அடிமைப்படுத்துதல், அடக்கப்படுத்துதல், ஆளுதல் என்றுதான் வரும். அதாவது அடக்கம் என்பது அடக்குதல் என்பதற்குடைய தொழிற்பேராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே அடங்குதல் என்பது தாமாக அடங்கிக் கொள்ளுதல். அப்போ பணிதல் என்பது என்ற சொல் எனக்கு இன்றைக்குள்ள வழக்க வச்சுட்டு சொல்றேன்னா என்னன்னு தெரியல. பணிதல் என்பது ஒரு செயற்படு பொருள் குன்றாவினையாக வருகிற போது ஒருவருக்கு போய் ஏவல் செய்தல் என்ற பொருள் வந்துள்ளது. அதனால அந்த பொருள் இங்க ஒரு ஆளுல. பணிதல் என்பது அடங்கி செல்லுதல், அடங்குதல், அடங்கிதல், தன்னை அடக்கிக் கொள்ளுதல் என்ற பொருளே வருகிறது. எனவே அந்த பணிதல் என்பதை விட அடக்கம் அல்லது அடங்குதல் என்று சொல்லி ஆண்டிருக்கலாமோ என்று ஒரு சின்ன ஒரு என்னுடைய சொந்த விருப்பத்தை தான் சொன்னேன். இல்லை சார், அது அப்படி ஒன்றும் இந்த பெரிய எனக்கு வித்தியாசம் தெரியல. எனக்கு அந்த பணிதல் என்பது இன்றைய பொருளினுடைய ஒரு தாக்கமா என்னன்னு தெரியல. ஏன் போய் பணிஞ்சு போகணும், எல்லாருக்கும் அவருக்கு பணிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல் தூக்கலா தெரியறதுனால பணிதல் என்பது அடங்குதல் என்ற பொருளை விட ஒருவரால் அடக்கப்படுதல் என்ற பொருள் வர்றதுனால அதை நான் நினைச்சேன். வேற ஒன்று இல்லை. சார், பணிதல்ங்கிறது அவர் மற்றவங்களுக்கு பணிஞ்சு போறது அப்படிங்கிற மீனிங்ல கொண்டு வரலையா சார்? இல்ல அப்படின்னா அவங்க உரையாசிரியர்கள் ஏதாவது கான்டெஸ்ட் வரையறுத்திருக்காங்களா சார்?
அதே சொல்றாரு. நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து அடங்குதல்ங்க அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றாரு இல்லையா, நெறியில் நின்று என்ன சொல்றது, என்ன சொல்லியிருக்காரு, நம்ம மறந்து வச்சது. என்ன சொன்னாரு, பணிதல் அப்படிங்கிறது என்ன சொல்றாரு இப்போ? எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். பெருமிதமின்றி அடங்குதல். பணிதல் அப்படிங்கிறது பெருமிதமின்றி அடங்குதல். அகங்காரமின்றி தான் அடங்கி அமைதியா இருக்கிறது. போய் கும்பிடுறது இல்லை, அமைதியாக இருக்கும். தன்னளவிலே தன்னுடைய அகங்காரத்தை வெளிக்காட்டாமல் அடக்கமாக. அகங்காரம் வந்து பல விதத்துல வரலாம். மொழியில வரலாம், மனதுல கோபமாக வரலாம், அல்லது செயல்பாடுகளை வரலாம். அதுதான் நினைக்கிறேன். அதுதான் நீங்க தெளிவா இருக்கு, அது பொருள் எழுதியிருக்க பிரயாசங்கள் தெளிவா அதுல பொருள் சொல்றாங்க. ஆனா இன்றைய சூழல்ல வச்சு பார்க்கும்போது பணிதல் அப்படிங்கிற அது எல்லாருக்கும் பணிதல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது வேற ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் போய் கும்பிடு போடுன்னு அர்த்தம். சரிங்க சார். பணிதல் எல்லாருக்கும் நல்லது. அது எல்லாருக்கும் அதனுடைய என்ன சொல்றது, இம்மிடியட் கான்சிக்வன்ஸ் வந்து இப்ப நன்று. எல்லாருக்கும் பணிதல் இல்லை. சரிங்க சார். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ராஜேந்திரன், சொல்லுங்க ஐயா. இந்த பெருமிதம் சொன்னீங்க இல்லைங்கய்யா, அது தொல்காப்பியத்துல வந்து அவர் கலை சொல்லா அந்த மெய்ப்பாட கையாளும் பொழுது செல்வத்தை வந்து பெருமிதத்துக்குரியதா சேர்க்காம உவகைக்குரியதா சேர்த்திருக்காருங்கய்யா. அதாவது செல்வத்தினால பெருமிதம் கொள்றதுங்கிறத கல்வி தருகன் இசைமை கொடைன்னு வந்து பெருமிதத்துக்கு நாளையும் இதுக்கு வந்து செல்வத்தை கொண்டு போய் உவகை பெற முடியும். செல்வத்தினால மகிழ்ச்சி தான் அடைய முடியுமே தவிர அதை வந்து பெருமிதமா கருதக்கூடாதுங்கிறதுனால அப்படி வச்சிருப்பாங்களா அங்க? ஆனா இங்க பொது பொருள்ல பெருமிதானா நீங்க சொன்ன மாதிரி தருக்கு ஆணவம் செருக்குங்கிற மாதிரி பொருள்ல, பொது பொருள்ல இங்க திருக்குறள்ல ஒரு பரிமேலழகர் சொல்றாரு. அது மாதிரி இந்த குடிமை அப்படிங்கிறது அங்க வந்து அந்த குண பொருத்தங்கள்ல வந்து 10 பொருத்தங்கள்ல வருதே தவிர அதை மெய்ப்பாடுல தொல்காப்பியர் சேர்க்கலங்க. அதையும் அதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது, அதை கொஞ்சம் சொல்லுங்க. நான் பார்க்கல, நீங்க கேட்கிற கேள்வி கோணத்துல நான் பார்க்கல. ஆனா வந்து நீங்க சொல்ற அந்த பெருமிதத்துல கொடை வருது இல்லையா, செல்வம் தானே? ஆமாங்க ஆமாங்க. கல்வி தருகன் இசைமை கொடை, இது 4 சம்பந்தமா வேணா நீ நம்ம பெருமிதம் கொண்டுக்கலாம். ஆனா செல்வத்தினால எடுத்துக்கொள்ளலாம். செல்வம் 2 இடத்தையும் வரலாமே. செல்வத்தினால மகிழ்ச்சி வரலாமே. ஆமா, செல்வம் அந்த புலன் விளையாட்டு இதெல்லாம் வந்து உவகைக்குரிய நிலைக்கலன்களா வந்து சொல்றாருங்க. மகிழ்ச்சியை தரக்கூடிய நேரத்துல பணத்தை நம்ம செலவழிக்கலாம். இங்க வந்து நான் அதிகமா கொடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய பெருமிதத்தை காட்டுறதுக்கு கொடையின் மூலமாக செல்வத்தை பகிர்தல் அப்படின்னு எடுக்கலாம். செல்வம் தான் 2 இடத்தையும் வருது. யோசிங்க. எல்லாத்துக்கும் நம்ம எல்லா கேள்விக்கும் விட சொல்ல முடியாது. விடை நீங்க தான் தேடணும். கேட்கல, நீங்க பேசுற அடிப்படையில அதை மெய்ப்பா உங்களுடைய இணைப்பு சரியில்லையோ? நீங்க பேசுற கேட்கலையே சார். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுங்க சார். வணக்கங்க. சொல்லுங்க. இப்பதான் கேக்குது. போயிடுச்சு. ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. அதாங்கய்யா, சரி, அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போங்க. அது அறநூல்களுக்கு சொல்ற அவங்க பெருமிதம்ங்கிற பொது பொருளையும் செய்யுள்ல இருக்கக்கூடிய மெய்ப்பாடுங்கிற வர்றதையும் பொருத்தி அதை விளங்கிக்கிறதுல சந்தேகமா இருந்துச்சுங்க. அது மேற்கொண்டு பார்ப்போம். யோசிங்க. சரிங்க சரிங்க. நன்றிங்க.
சார் இந்த பணிதலுக்கும் லெக்சிகன்ல டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் 2 மீனிங்குமே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது இதை பொருத்தி பார்க்க முடியுமா சார்? அடங்குதலோட பொருத்தி பார்க்க முடியுமா? அவரே கொடுத்துருக்காரு. நான் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காட்டணும். நான் காட்டு நீங்க கவனிக்கலையோ? அதாவது காட்டியிருக்கேன். பணிதல் அதாவது 2வது பொருளா பெருமிதமின்றி அடங்குதல். இந்த டிரான்சிட்டிவ் மீனிங் ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. கடைசியில பின்னாடிதான் பழைய காலத்துல அது வந்து இன்ட்ரான்சிட்டிவா தான் இருந்திருக்கும். குன்றியவனையா தாழ்தல், பெருமிதமின்றி அடங்குதல், இறங்குதல், பரத்தல், தாழ்ச்சியாதல், குறைதல், எளிமையாதல், பிறகு வணங்குதல் அப்படிங்கிறது பின்னாடிதான் வரும். டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் 2க்கு பொருந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா சார்? அது நீங்க பார்க்கணும். நீங்க சொல்லணும். அது வந்து அண்ணாமலை சார் சொன்னாருன்னா ரெண்டுமே வருவாரு. இந்த திருக்குறள்ல வர்றபோது அந்த மாதிரி கொண்டு வர முடியல. வேற எங்கேயும் இடம் பெறதா தெரியல. பார்க்கலாம் சார். பார்க்கணும். பூரா அந்த பணியரத்தினின் குடையன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் மறுபடியும் நம்ம பார்க்கணும். மொத்த எல்லா இடங்கள்லயும் வருகிற அந்த வடிவங்களை எல்லாம் பார்த்து தான் பொருளை நிச்சயம் பண்ணணும். இது தமிழ் பேரகராதியில அவர்களுக்கு அன்றைக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில சேவையாக பண்ணியிருக்கிறாங்க. அது நாம மறுபடியும் புதிய தரவுகள் வருகிற போது நம்ம கருத்து மாறலாம். டு பிகம் இன்ஃபீரியர், தாழ்ச்சியாதல் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கல. அது தாழ்ச்சியாதல் அப்படிங்கிறதுக்கு வேற எங்காவது இருக்கான அது பணிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது வந்து முரட்டுக்காலை பணிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ற போது அடங்கிட்டுங்கிற பொருளை வருது. அடங்கிட்டுன்னு வந்தாலும் கூட நமக்கு அந்த டிரான்சிட்டிவ் கொண்டு வர்றதுக்கு முடியாது. பணிந்தான் அப்படின்றது போல வேற எங்கேயாவது எக்ஸாம்பிள் கிடைக்குது? யாராவது பணிந்தான், அவரை பணிந்தான், கடவுளை பணிந்தான். நாம இன்னைக்கு அதிகம் பயன்படுத்துறோம். பழைய ஆனா இந்த மற்ற வழக்குகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது பணிஞ்சிருச்சு, அது ரொம்ப அடங்காம இருந்தது, பணிஞ்சிருச்சு. என்றும் பணியுமாம் பெருமை அது எப்படிங்க? அடங்கும்னு அர்த்தத்துலாம் வரும். சரிங்க. பெருமிதமின்றி அடங்குதல், அடங்கி இருப்பது, அடக்கமுடைமை. அதாவது தன்னை மிகுதியாக தன்னை மிகுதியை மேம்படுத்தி காட்டாத ஒரு தன்மை. சொல்லும்போது நிறைய சந்தேகங்களே நிறைய வருதுங்க. எளிமையான குரல் மாதிரி இருக்கு. நீங்க நடத்தினதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட சந்தேகங்கள் தெளிவுகள்லாம் வருதுங்க. எளிமையா தெரியுது குரல். ஆனா நீங்க சொன்னது பிறகுதான் அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள யோசிக்க வேண்டியது இருக்குன்னே தெரியுதுல்ல. ஏன்னா உரையாசிரியர்களா அதை யோசிச்சிருக்காங்க, யோசிச்சுதான் எழுதுறாங்க. நல்ல உரையாசிரியர்கள்லாம் இதெல்லாம் யோசிச்சுதான் எழுதுறாங்க. பெருமிதமின்றி அடங்குதல் அப்படிங்கிறது மிக அழகான பொருளாதான் எனக்கு படுது. பணிதல் என்பது செறிவுங்கிறாரு. செறிதல்ங்கிறது அவருடைய புதிய சொல்லாட்சி.